பாட்காஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் ராபியா இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ மாடல் கம் ஆக்டர். நிலவுக்கு என் மேல் என்னடிக்கும், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ். ஓகே, உன்னோட மாடலிங் கெரியர் பற்றி சொல்லு. இப்போ எங்கள் வீட்டில் என்னை வந்து அலோவ் பண்ணல மாடலிங். தேர் வெரி ஸ்கேர்ட். பட் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து 2-3 ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு எடுத்து வந்து காமிச்சிருவேன். ஸோ கேமரா முன்னாடி நான் நின்றுருக்கேன், பட் நான் ஆக்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது. வாட் இஸ் ஒன் அட்வைஸ் இது இப்போ நீ சொல்கிற இந்த அட்வைஸ்னால இப்போ தனுஷ் சாரே வந்து நேரடியாக சொல்கிறாருன்ற மாதிரி இருக்கும் ஃபார் தி ஆடியன்ஸ். அந்த ஷூட்டிங் டைமில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது டிப் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உன்னோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் குரூக்கட் டீத் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சிரிச்சாலே வந்து பயமாக இருக்குது, சிரிக்காத. ஒரு ஆட் பண்ணப்போ ஒரு ஸ்டைலிஸ்ட் வந்து என்னை பயங்கரமாக திட்டினாங்க, எல்லாரும் முன்னாடி திட்டினாங்க. Do you think I'm your slave அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்னை திட்டினாங்க. ஸோ ஹாய், ஆஃப்டர் லாங் டைம் பாட்காஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்னோட ஃப்ரெண்டு ராபியா இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ மாடல் கம் ஆக்டர். இப்போ தான் ஆக்ட்ரஸ் ஆகிருக்காங்க. நிலவுக்கு என் மேல் என்னடிக்கும், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ். அதோட ஒன் ஆஃப் த லீட். ஸோ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் டு தி ஆடியன்ஸ். ஹாய் டு யூ. ஹலோ வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் கால் பண்ணோன்னே ஹெசிடேட் பண்ணாமல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வச்சிருப்பியான்னு தெரியல, ஞாபகம் வச்சு வந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப டீசெண்டாக உட்காந்து இருக்க ஷிபாஸ் வந்து எனக்கு தெரியாது. அப்புறம் சின்னதா ராஜா பகவத் சின்னதா வந்து ட்ரௌசர் போட்டுட்டு அழுக்கா ஸ்வெட்டியா வந்து என் வேன்ல வந்து அப்போ வந்து என்ன ராபியா தள்ளு, அவனை சாவடிச்சிருவான் அப்படி இப்படின்னு பேசுவான். இங்க வந்து எப்படியோ எனக்கு திரும்ப கண்டுபிடிச்சு, நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்க சந்தோஷம், ஓ மை காட் நீயா அப்படி இப்படின்னு சொல்லி. இருக்கா? இல்ல இல்ல, ஆர்டிஃபிஷியலா இருக்குன்னு சொல்ல, யூ ஹவ் grown up. ஸோ ஓகே, உன்னோட மாடலிங் கெரியர் பற்றி சொல்லு. அதுதான் மாடலிங் கரியர். நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே எனக்கு ரொம்ப பேஷனட்டாக நான் மாடல் ஆகணும். பட் அதுக்காக எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு அந்த பேக்ரவுண்டும் இல்லை, எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் அந்த ஆசை மட்டும் இருந்துச்சு மாடலிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்லாம் புக்லாம் கூட எழுதுவேன். வாட் டு யூ வாண்ட் டு பி, உன் ஆம்பிஷன் என்ன அப்படிலாம் கேட்பாங்கல்ல. அப்போ தான் வாண்ட் டு பி அ மாடல், பட் ஐ நோ இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ வந்து அந்த நோஷன்ஸ்லாம் இருந்துச்சு, மாடலிங்னா வந்து ரிஸ்க், மாடலிங் இஸ் பேட் ஆர் வாட் எவர் அப்படி வந்து நினைச்சுப்பாங்க நிறைய பேர். இப்போ வரைக்கும் அப்படிதான் எல்லார் வீட்லயும். ஓகே, மேபி வீட்ல அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தா வீட்ல some people think like that. ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அது பத்தின நாலேஜ் நிறைய பேருக்கு இல்லை. இப்போதான் அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் பூம் ஆகி எவ்ரி ஒன்ஸ் டூயிங் எவ்ரி திங், எல்லாமே வந்து ஈஸியர் ஆக்சஸ் இருக்கு. அப்போ வந்து மாடலிங் வாஸ் சம்திங் ஹியூஜ். இப்போ என்னன்னா, இப்போ நீ சொல்றல அப்போ வந்து எந்த இது கிடையாது, சோஷியல் மீடியா பூமிங் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறல. ஸோ இதில் இப்போ சென்னையில் இருக்கிறவங்கள விட்டுரு, சென்னையில் இருக்கிறவங்க தவிர்த்து இப்போ திருச்சி, மதுரை, திண்டுக்கல், சேலம் இங்கே இருக்கிறவங்கலாம் இப்போ திரும்பி ஃபீல்டுக்குள்ளே வரணும். அவங்களுக்கு ஒரு என்ட்ரியாக இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன். ஐம் ஆல்சோ நாட் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, பட் ஐ திங்க் இப்போ நானும் அந்த மாதிரி தான். எனக்கு இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு ஈஸி ஆக்சஸ்லாம் கிடையாது. ஸோ எனக்கும் அது ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஐ கெப்ட் ஒர்க்கிங் ஆன் திங்ஸ். ஐ திங்க் இஃப் யூர் ஆஸ்பைரிங், ஐ திங்க் நிறைய பேர் நடிக்க வரணும்னா கூட அங்கேருந்து இங்கே சென்னை ட்ராவல் பண்ணி வந்து அதை மாதிரி பண்ணுறாங்க. ஐ திங்க் அங்கேயே வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ், போர்ட்ஃபோலியோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ், யூ ஷுட் பி வெரி பேஷண்ட். நானும் எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஐ திங்க் இப்போதான் மை ஃபேஸ் இஸ் கொஞ்சம் தெரியுது. ஓகே, அதான் இந்த ஃபிலிம் பண்ணக்கப்புறம் ஃபில்ம் பண்ண முன்னாடி as a model எஸ்டாப்லிஷ் ஆயிட்ட இந்த மாடலிங் ஃபீல்ட். பட் இப்போ ஆக்ட்ரஸா யூ ஆர் ஸ்டார்டிங். பட் என் ஃபேஸ் கொஞ்சம் தெரிய வந்ததுக்கு இப்போ ஒரு 3 years அந்த மாதிரி தான். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நடுவில் பிரேக் இருந்துச்சு. அப்போ ஸ்கூல்ல ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் டைம்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ இட் வாஸ் நாட் லைக் திஸ். நிறைய ஆடிஷன்ஸ் போவேன், செல்ஃப் ஆடிஷன்ஸ் அனுப்பணும். மாடலிங் ஆடிஷன்ஸ்னா என்ன மாதிரி ஆடிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க? லைக் ஆடிஷன் they will call you sometimes. இது சில ஏஜென்சிஸ் ஆஃபீஸ்க்குலாம் கூப்பிடுவாங்க. இல்லை ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குன்னா they will call you for audition. அப்போ வந்து இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் பெருசா கிடையாது. they don't none of us இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே வந்து it's viewed to the public. ஸோ நீ எப்படி இருப்ப, உன்னோட பாடி ப்ரொஃபைல் எப்படி இருக்கு, உன் ஸ்மைல் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நீ இன்ஸ்டாகிராம்லயே பாத்துக்கலாம். சோ இப்போ இன்ஸ்டாகிராம் தான் இஸ் தி கீ டூல் டு கெட் இன்டு தி இண்டஸ்ட்ரி. மேபி a start. மேபி ஸ்டார்ட். ஓகே, இப்போ நிறைய கேர்ள்ஸ் இருப்பாங்க, they wanted to be a full time model அப்படினுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? லைக் இப்போ அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரேன், நான் இப்போ காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியலாகவும் ஐ எம் ஓகே,
என்னால் என்னை பார்த்துக்க முடியும், பட் ஐ வாண்ட் டு கெட் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வாட் வில் யூ அட்வைஸ் வேணாம், ஒரு சஜஷனாக இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ ஐம் ஷுர் மாடலிங்கில் என்ட்ரு ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இட்ஸ் ஃபுல்லி பேஷன் தான். ஓகே. அண்ட் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஃபீல்ட். இதில் வந்து நமக்கு இதுவே டைமரே கிடையாது. யூ ஹேவ் டு பி வெரி பேஷண்ட். ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, சில பேர் ஃபர்ஸ்ட்லாம் வந்து போர்ட்ஃபோலியோ கையிலேயே வச்சுட்டு சுற்றுவாங்க, ஃபோட்டோகிராஃப்ஸ். நானும் ஃபோட்டோ எடுத்துட்டு போய் ஆடிஷன்லாம் கொடுப்பேன். ஓ, ஆனா நான் அப்படி பண்ணல, நானே அப்படி பண்ணல. ஓகே, பண்ணல. ஆமா, நான் பிக்சர்ஸ் ரெடி பண்ணி போர்ட்ஃபோலியோஸ்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஐ திங்க் ஆஸ் டைம் கோஸ் அது ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ல ஸ்டார்ட் ஆகலாம். அது அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்தில். இப்போ அந்த ஷூட்ல நீங்க ஒரு இப்போ என்ன நான் எப்படி எனக்கு வெளில வந்தேன்னா, ஒன் டே ஐ வாஸ் ஜஸ்ட் இன் த மால். ஓகே, அப்போ வந்து என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீங்கள் யூ லுக் நைஸ், உங்கள் ஹைட் நல்லா இருக்கு, வை டோன்ட் யூ டூ சம்திங், நான் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அப்போ நமக்குள்ள நிஜமாவே அந்த ஒலி தெரியுது போல, அப்போ நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இட் ஃபெல்ட் லைக் whatever universe or whatever, I felt like it's a calling. Okay, I thought I've got it in me. ஏன்னா நான் வந்து என்னோட கம்யூனிட்டிலையோ என் ஃபேமிலிலையோ அந்த மாதிரி இல்லை. ஸோ எனக்கு அது வந்து ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. ஐ கேன் டூ இட். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, என் ஃப்ரெண்டோட அண்ணா ஒருத்தவங்க ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி, இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி பீப்புள் ரீச்ட் அவுட் ஆஸ் இ ஸ்டார்ட் புட்டிங் பிக்சர்ஸ். ஓகே. அப்போ வந்து ஒரு ஷோ இருக்குது, வா பண்ணலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. அந்த ஷோல எனக்கு இன்னொரு கான்டாக்ட் கிடைச்சது. ஓகே, சோ ஒரு இடத்துல இருந்து ஒரு கான்டாக்ட் எப்படி எடுத்து ரொம்ப ஸ்மால் ஸ்கேலா அது இப்போ தெரியுது எனக்கு, பட் அதுதான் ஸ்டார்ட்டா இருந்துச்சு. ஸோ அப்படியே வேர்ட் ஆஃப் மவுத்ல யூ வில் மூவ். இப்போ இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா நீங்க சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டாலே போதும். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ டாப் ஆக்ட்ரஸஸே வந்து நடிச்சிடுறாங்க. எல்லா ஆட்ஸ்லயுமே இந்த மாதிரி ஆக்ட்ரஸே வந்துட்டாங்கன்னா அப்போ மாடல்ஸ்ன்னு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு 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 ஜுவல்லரி பிராண்ட் எடுத்துக்கலாம். ஜுவல்லரி, ஓகே. அதுக்குன்னு அதோட ரீச் வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்கணும். இல்லை என்னோட பிராண்டோட அம்பாசிடராக வந்து ஒரு செலிபிரிட்டியை வந்து பண்ணோன்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக நடக்குது. திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் நவ். இப்போ இட்ஸ் ஹேப்பனிங். இப்போ அந்த ரேட்ஸ் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் தட் ஆஸ்பெக்ட் ஒன்லி. எல்லாத்தையும் வந்து ஐ டோன்ட் திங்க் அவங்க எல்லாரும் ஒரு மாடலுக்கான ஸ்பேஸ் இருக்கு. இப்போ அதோட ஆப்ஷன்ஸ் நிறைய ஆயிடுச்சு. முன்னாடி ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப 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 கம்மி. இப்போ ட்ரிஷா இருந்த டைம்ல ட்ரிஷா மட்டும் தான் இருந்தாங்க, இல்ல அவங்களோட சேர்ந்து ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 4000 பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால பேசுன மாதிரி whoever has phone இந்த மாதிரி ரீல்ஸ் போறவங்க எல்லாரும் மாடல் தான். யார் எப்படி கேக்குறாங்கனே அந்த ப்ரொஃபஷனலா ஒரு மாடலிங் வாஸ் ஹேப்பனிங். அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ குறைஞ்சிருக்கா? யா டெஃபினெட்லி. ஓகே. இந்த ஷோஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நிறைய வந்து இப்போ ஒரு பிளாகர் அவங்க வந்து மாடல் ஆகுறாங்க, அவங்க நெக்ஸ்ட் ஆக்டிங்ல என்டர் ஆகுறாங்க. ஐ திங்க் யுவர் space to show yourself has increased. But I think everyone who's aspiring in the creative field வந்து they will get their place. You have to navigate. Times are changing. Times will keep changing. அவங்க ஒரு ஹஸ்டல்ல இருந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா அதுக்கான ஒரு விக்டரி இருக்கும். ஸோ இப்போ உன்னோட ஜர்னியே 8 years இட்ஸ் லைக் கரெக்டா? மாடலிங் வந்து 8-7 இருக்குமா? ஆன் அண்ட் ஆஃப் ஒரு 9 years கிட்ட இருக்கும். 9 years. ஓகே. ஸோ ஆஃப்டர் 12th இருந்து 9 years வரைக்கும் இதை நீ பண்ணுற. இன்னொன்று, இப்போ மாடலிங் டு ஆக்ட்ரஸ் இந்த ஜர்னி, இப்போ எவ்வளோ மாடல்ஸ் இருக்காங்க, ஆனால் இன்னும் ஒரு படம் கூட பண்ணாமல் நல்ல பெரிய பெரிய மாடல்ஸ்லாம் கூட இருப்பாங்க. மிஸ் இந்தியா, மிஸ் ஏஷியா, மிஸ் வேற என்ன இருக்குது, யூனிவர்ஸ், வாட் எவர். இன்னும் ஒரு படம் கூட பண்ணாமல் இருப்பாங்க. இப்போது நீ வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணி வெளியில் வந்திருக்கு. ஸோ ஆல்பமாக செம்ம ஹிட்டு, ஓடிடியாகவும் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குது, ப்ளஸ் தேட்ரிக்கலாகவும் நல்லா பண்ண ஒரு படம். எவ்வளோ பெரிய பேனரில் பண்ணியிருக்க. தனுஷ் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அந்த ப்ரொஃபைலில் யூ ஹவ் டன் அ ஃபிலிம். ஸோ அது எப்படி நடந்துச்சு, அதை பற்றி? எனக்கு வந்து ஃபிலிம்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து ஐ டென்ட் ஹாவ் அன் ஐடியாவே இல்லை சுத்தமாகவே இல்லை. யூ வாஸ் ட்ரூத்ஃபுல் டு மாடலிங் தான் பண்ணணும். ஓகே. ஐ தாட் எங்கள் வீட்லேயும் அது அலோவே பண்ண மாட்டாங்க, இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ். ஐ ஃபீல் லைக் இப்போது ஐ ரியலி ரெஸ்பெக்ட் திஸ் ஃபீல்ட். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி ஆக்டிங். இல்லை எனக்கு படம் பார்க்குறதே ஜென்ரலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு
டாஸ்க். எனக்கு வந்து டெய்லி 3-4 படம்லாம் கூட பார்த்துருக்கேன் ஒரு பாயிண்ட்ல டெய்லி உட்காந்து. ஓகே. ஸோ நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இட்ஸ் நாட் ஈஸி. ஓகே. ஐ தாட் இட்ஸ் ஈஸி பட் இட்ஸ் நாட் ஈஸி நவ். அது ஒரு ஸ்கில். ஸோ சும்மா காட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணுறது, ஐ திங்க் ஐ டென்ட் ஹாவ் இட் இன் மீ டு கிவ் இட் அ ஷார்ட். பட் வென் இட் ஹேப்பன் டு மீ, அந்த இந்த லுக்கில் வந்து சர்டன் லுக்கில் வந்து இந்த கேரக்டருக்கு வேணும்னு தேவர் லுக்கிங். அப்போ சம்ஹவ் I got casted in the project. Somehow they noted, like spotted me somewhere. Okay. So when they called me, okay. When they called me, I was very எனக்கு வந்து எப்படின்னா என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு ஆக்டிங் பற்றி எதுவுமே தெரியாது. இதை நான் சொன்னேன் அவர்கிட்ட. Yeah, Dhanush sir directly called you. Okay. Yeah. So to see me in person. Okay. அப்போ வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியாது. அதுவும் ஒரு டிப்பிக்கலி ஒரு ஆடிஷன் மாதிரி தான் நான் நினச்சிட்டு போனேன். பட் அது மாதிரி அது இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபார்மல் மீட்டிங். ஓகே, ஃபார்மல் மீட்டிங். யா, எந்த ஆடிஷன் பேப்பரு நீங்கள் நடிக்கிற இது ப்ரையார் இது இருக்கா, நான் ஐ ஜஸ்ட் டோல்டு ஹிம் ஐ ஹவ் டன் ஆட்ஸ். ஸோ கேமரா முன்னாடி நான் நின்றுருக்கேன், பட் நான் ஆக்டிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி he was like நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்து. ஸோ அப்போ வந்து ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு டேரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் எவ்ரி ஆக்டர் கேன் ஆக்ட். அதாவது எவ்ரி ஆக்டிங் தெரியாதவங்க கேன் ஆக்ட். எனிபடி கேன் ட்ரை. ஓகே. பட் இஃப் த டைரக்டர் இஸ் ஸ்ட்ராங், நான் சொல்றேன் இப்போ தனுஷ் சார் வந்து இப்போ ஜெனரலா எல்லாருக்கும் தெரியும், நடிச்சு காமிச்சா அந்த நடிப்பை தான் வாங்குவாரு. ஸோ அதான் சொல்ற அந்த ஸ்பார்க்கை பிடிக்க தெரிஞ்சா கரெக்ட். உங்களுக்கும் அந்த நேவிகேட் பண்ற அந்த வேவ் லென்த் இருக்கானா, ஹீஸ் I think that's how he found maybe I can pull it off. Okay. Or other new actors இருக்காங்க படத்துல. Okay. அது வந்து அவங்களால பண்ண முடியும்னு அவர் ஏதோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. Okay. Yeah. So next question என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாடலிங்லேருந்து ஆக்ட்ரஸாக நீ வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் யுவர் கெரியர் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ், ரைட்? ஈவன் மாடலிங் பண்ண யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஆக்டிங் கூட பார்த்துட்டு தானே இருக்கு, யூ ஆர் இன் சர்ச் ஆஃப் குட் ரோல்ஸ், ரைட்? டெஃபினெட்லி. Now I thought ஓகே, இது வந்து ஒரு யூனிவர்சல் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இட்ஸ் அ ஹியூஜ் டீல். இட்ஸ் அ வெரி பிக் டீல் ஃபார் மீ பிகாஸ் ஐம் அ வெரி நார்மல் பர்சன். ஓகே, ஐம் அ வெரி நார்மல் நெக்ஸ்ட் டோர் மிடில் கிளாஸ் கேர்ள். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ கேவ் இட் அ ஷாட். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ ஐ ரியலி லவ் த ப்ராசஸ். ஓகே. எனக்கு வந்து இந்த கேமரா முன்னாடி இருந்து நிறைய ப்ளே பண்ணுறது, அந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்வியஸ்லி இதுக்கான ஒரு விசிபிலிட்டி கிடச்சிருக்கு. இஃப் ஐ ஹாவ் அ பிளேஸ் ஹியர் ஐ வில் டெஃபினெட்லி கண்டிப்பாக ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் குட். கண்டிப்பாக. ஸோ இப்போ எல்லாருனாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட டைரக்ஷனில் நடிக்க முடியுமானா, ஆஸ்பைரிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் டஃப், மே நாட் ஹேப்பன். ஸோ வாட் இஸ் த ஒன் அட்வைஸ் அவர் உனக்கு கொடுத்தது? வந்து இந்த ஒரு அட்வைஸை நான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட சொன்னால் எல்லாருக்குமே இட் வில் பி யூஸ்ஃபுல் ஆர் மோட்டிவேட்டிங், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு? நாங்கள் வந்து ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ஷூட்டிங் டைமில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பார், டிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது வந்து நான் ஐ திங்க் ஐ வில் டெல் யூ மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அது எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்போது வந்து லாட் ஆஃப் அட்வைசஸ் நிறைய சொல்லியிருக்காரு. அப்போது ஒரு நாள் வந்து எனக்கு ஷூட்டே இல்லை. அப்போது வந்து நான் சும்மா அப்சர்வ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இன்னொரு ஃப்ரெண்டு அப்போ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி. அப்போ இன்னும் நைட்டு லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அப்போது எல்லோரும் அவங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டுருக்காங்க, லைட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து ஹி வாஸ் லைக், என்ன உங்களுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டார். சொன்னேன் இல்லை சார் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஐ திங்க் ஹி ட்ரை டு அப்சர்வ் போவாங்களா இல்லையா, போனால் போட்டோம், பட் இருந்தால் இட்ஸ் ஜஸ்ட் யுவர் கமிட்மெண்ட் and your interest towards staying and observing is good for you. அது அவரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு I'm showing the way. உங்களுக்கு வேணும்னா இருங்க, இல்லைனா இல்லை போங்க, அது உங்கள் இஷ்டன்ற மாதிரி தான் anyone will think, right? இப்போ நான் வந்து இல்லை சார் இருக்கேன்னு சொன்னோன்னே குட், what you reap today you will sow tomorrow. ஸோ அப்படின்னா நீ எல்லா நாளும் ஏதோ ஒன்று கற்றுக்கிற, அதுக்காக தான் நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் நாளைக்கு வந்து கண்டிப்பாக it will show. அது கன்சிஸ்டண்ட்டாக நீ எது பண்ணாலும். இப்போ எங்கள் வீட்டில் என்னை வந்து அலோவ் பண்ணல மாடலிங். தே ஆர் வெரி ஸ்கேர்ட்.
பட் அவங்களுக்கு தெரியாமல் நான் வந்து 2-3 ஆட்ஸ்லாம் பண்ணிட்டு எடுத்து வந்து காமிச்சிருவேன், இதான் நான் பண்ணேன். அவங்களுக்கு அப்போ அந்த ஐடியா சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிய வச்சு சேஃபாக இருக்கும், டோன்ட் வரி, நான் இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன், டிசிப்ளின்டாக தான் இருப்பேன், இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணி, பிகாஸ் I thought I have it in me, I believed I had it in me, and it was a slow process. Nothing will happen overnight, and if it happens, it's only that one time wonder. So everything is I think if you're persistent about something, it will take you somewhere, but you should give it your full shot. And இன்னொன்று, உன்னோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குறுக்கட் டீத் இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் சிரிச்சாலே வந்து பயமாக இருக்குது, சிரிக்காத அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்ட். அதை வச்சு நிறைய என்னை வந்து கலாய்க்கிறது, என்னை வந்து புல்லி பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க பயங்கரமாக. இப்போ வந்து அதே சொன்னவங்களே வந்து திரும்ப வந்து வா நான் உன்னை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், இதில் பண்ணுறியா சூப்பர் அப்படிலாம் சொல்லுவாங்க. மோட்டிவேஷன் இல்லை, ஐ ஜஸ்ட் அக்செப்டட், ஓகே இப்படி தான் இட் வில் பி ஸ்டெப் ஆஃப். ஸ்டார்டிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ஐ வாஸ் a வெரி ஸ்மால் கேர்ள். ஐ திங்க் அப்போ வந்து 17-18 தான் இருந்தேன். 12th அதான் சொன்னீங்க. 12th. அப்போ வந்து ஒரு ஆட் பண்ணப்போ ஒரு ஸ்டைலிஸ்ட் வந்து என்னை பயங்கரமாக திட்டினாங்க, எல்லாரும் முன்னாடி திட்டினாங்க. டு யூ திங்க் ஐம் யுவர் ஸ்லேவ் அப்படி இப்படின்னு பயங்கரமாக என்னை திட்டினாங்க. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் பேசவே இல்லை, பிகாஸ் நான் பொசிஷனும் இல்லை எனக்கு திரும்ப சொல்கிறதுக்கு. ஐ வாஸ் வெரி குவாய்ட். அது அங்கே அவங்க பண்ணியிருக்க அவசியமே இல்லை, அவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அதை பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமோடய எம்பாரஸ் ஆயிடுச்சு மாதிரி. நான் அந்த டே ஃபுல்லாக எனக்கு I was not able to concentrate. Okay. By the end of the shoot, she became okay. I was also okay. But இதே ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு எஸ்டாப்ளிஷ்டுக்கோ அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு பண்ணிட்டாங்க அவங்க. அதே ஸ்டைலிஸ்ட் இப்போ வந்து என்னை வந்து திரும்பவும் பார்த்து என்ற ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து அதை ஷேர் பண்ணி ரொம்ப நல்ல விதமாக பேசி அதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு கிரட்ஜ் இருந்துச்சு அவங்க மேலே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் as I grew, as I also லைஃப் அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டு போகல, அதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டேன். பட் இட் ஹேப்பன்ட். அப்படிதான் இருக்கும் எல்லாருக்கும். வந்து என்னோட பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்காக உனக்கு வந்து ஒரு ஹேவ் திஸ் சாக்லேட். தேங்க்யூ. சாப்பிடுவியா? இது வந்து ஆக்சுவலாக பிரின்ஸ் ஆஃப் லவ்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு புக் எழுதுனா, ஸ்ட்ரேயான்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு 1000 காப்பீஸ் மேலே சேல் ஆயிருக்கு. அதனால சரி இது வந்து உனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. தேங்க்யூ. ஸோ டன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. ஆல் தி பெஸ்ட் டு யூ. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னோம். கூப்பிட்டோடனே வந்துட்டாங்க, எந்த இதுவே யோசிக்கல. எப்போ என்ன வேற என்ன பெருசாலாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ.